நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து சூப்பரா வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம க்யூட்டா இருக்காங்க. ஏன்னா, நல்ல வந்து ஒரு லொக்கேஷன் போயிருக்காங்க. அது வந்து தேவகொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால இருக்கு இது. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும். இந்த பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம போகும்போது கண்டிப்பா வந்து நம்ம அந்த கடைகளோ, இல்ல ரெஸ்டாரண்ட் எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த அளவு வந்து இந்த பிளேஸ்ல வந்து எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஃபால்ஸு, அந்த வாட்டர் ஃபால்ஸு அந்த மாரி ஒரு இடம். ஒரு காடு மாதிரி இடம்னு சொல்லிக்கலாமே! அதில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருந்தா அப்படி அந்த மாதிரி இருக்கும். இதில் போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் லக்ஷ்மி பிரியா அவ்வளோ அழகாக வந்து அப்படியே ஏறி போகிறாங்க. அப்படியே க்யூட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தாங்கன்னா, நம்ம வந்து வீக்கால எப்படி வந்து அவங்க வந்து பண்ணுவாங்களோ எல்லாமே வந்து க்யூட்டாக வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ சரியில்லை, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட நிஜமும் அவ்வளோ அழகாக இருக்குது. என்னடா நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செமையாக இருக்குது. அதே மாதிரி அங்கே மீன் சுட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் நல்லா ஜாலியாக வந்து பழகிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சூப்பராக வந்து லக்ஷ்மி பிரியா அவ்வளோ அழகாக வந்து க்யூட் ரியாக்ஷனாக இருக்காங்க. ரொம்ப வந்து க்யூட்டாக எல்லா விஷயமும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கும்போதே நம்மளே ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஏறி போகும்போது அப்படியே வழுக்கி விழுறது, ஐயோ சேராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா க்யூட்டாக சொல்கிறது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வந்து சூப்பராக வந்து இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம லக்ஷ்மி பிரியா முடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த மலை மேலே ஏறுறது எல்லா விஷயமும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக தோணுது. இவ்வளோ அழகாக வந்து எல்லாமே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம போனோம்னா எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். அந்தளவு சூப்பரான பிளேஸை தேர்ந்தெடுத்து போயிருக்காங்க. இது வந்து தெலுங்கானாவில் இருக்குது. நம்ம வந்து போகணுன்னா பார்த்திங்கன்னா இங்கே மேபி வந்து வண்டியில் தான் போக முடியும். நம்ம வந்து நார்மலாக வந்து போயிடலாம் அப்படிலாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸு, நம்ம தண்ணி சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு பிளேஸ் இது. இந்த நார்மலாக போகணுன்னு நினச்சா கூட போக முடியாது. எல்லாமே எடுத்துகிட்டு செப்பரேட்டாக போகிறதா இருந்தால் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த பிளேஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஃபாரஸ்ட்டாக நிறைஞ்சிருக்கும் இதில். இங்கே பாருங்கள் அந்த டைமில் இவங்க போன டைம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை சாரல் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா வந்து க்யூட்டாக போயிட்டு வந்தாங்க. இவங்க தான் இப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் தான், வேறு யார் சுவாமிநாதன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாரு. அதுவும் யார் கூட, அவங்க ஃப்ரெண்டு கூட, அந்த சக நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம சுவிட்சர்லாந்து போகலாமா, இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா, எங்கெல்லாம் போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கூட வந்து கடலை போட்டுட்ருக்காரு. மேபி இவரும் ஒரு ட்ரிப்பு போனால் நம்ம அதையும் பார்க்கலாம், என்ன மாதிரி போயிருக்காரு என்ன இது அப்படின்னு சொல்லி. லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு போனாலும் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அமக்கலம் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா அதுவும் க்யூட்டாக இருக்குது. இப்போ 2 பேருமே ட்ரிப்பு போகிற வந்து அந்த சூழ்நிலையில் வந்து பேசிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம அதை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்கலாம் சுவாமி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பிளான்னா வெளிநாடுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.